இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, ஒபிசிட்டியை இவனுங்க நார்மலைஸ் பண்ணிருவானுங்க. வணக்கம்பா. நேத்து நம்ம அண்ணன் கௌதம் போட்ட ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதனால சேர்ந்த மாதிரி 5 நிமிஷம் கூட ஓட முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தத்துக்குள்ளாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன வளைய முடியலையே நம்மளால. அப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபிட்னஸ் போலீங்கன்னா. நம்மள எத்தனை பேரால 5 நிமிஷம் தொடர்ந்தாப்புல ஓட முடியும்? ஏன் என்னாலே ஓட முடியாது. இப்போ எத்தனை இன்ஃபுளுசர்ஸ் டெய்லி வீடியோ போட்டு சொன்னாலும் இங்க ஃபிட்னஸ்ன்றது தப்பா தான் புரிஞ்சுக்கப்படுது. நம்மள எத்தனை பேர் ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணி ரிசல்ட் வரலன்ட்டு 3 மாசத்துல ஸ்டாப் பண்ணிருக்கோம். பாடி பில்டரை பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ற ஒர்க் அவுட்டும் டயட்டும் வாங்கி இவனும் பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகாதுன்னு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். இப்ப இங்க இருக்க காமனான பிரச்சனையே எல்லாரும் மத்தவங்கள பார்த்து அன்ரியலிஸ்டிக்கான ஒரு கோல் செட் பண்றதுதான். நம்ம மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலுக்குலாம் நம்மளே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோமா, எப்படி சம்பாதிப்போமா, எப்படி பெருசா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இருப்போம். இதுல எப்படி ஒரு பாடி பில்டர் மாதிரியோ இல்ல ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ற மாதிரியோ நம்மளால பண்ண முடியும்? எக்ஸாம்பிளுக்கு என்னைய எடுத்துக்கோங்க. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல கூட என்னோட பீக்குன்னு ஒரு டைம்ல இருந்தேன். அந்த பாடியை தான் திருப்பி கொண்டு வரணும்னு போட்டிருப்பேன். இதுவே நான் அர்னால்ட் மாதிரியோ சீபம் மாதிரியோ நான் ஆக போறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபிட்னஸ்ன்றதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அது உங்களோட லைஃப் ஸ்டைலோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சொன்னா நம்மளை போட்டு அடிப்பானுங்க. சரி வரேன். போயிட்டு வாங்க, டாடா.